நண்பர்களே வணக்கம். எல்லா புகழும் எம்பெருமான் தலைவர் கலைஞர் அவர்களுக்கே. நண்பர்களே, இன்று சென்னையில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய இல்லமான கோபாலபுரம் வழியாக நான் போக நேர்ந்தது. நான் எப்பொழுது சென்னை சென்றாலும் தலைவர் கலைஞர் இல்லத்தை எப்படியாவது பார்த்துவிட்டு வந்து விடுவது என்னுடைய வழக்கமாக இருக்கிறது. அங்கே போகிற போதெல்லாம் தலைவர் கலைஞருடைய நினைவு என்னை வாட்டி வதைத்தாலும் மானசீகமாக அவரை நாம் பார்க்கிறோம் என்ற நினைவோடுதான் அந்த தலைவரின் கோபாலபுரம் இல்லத்தை கடந்து செல்வேன். எனக்கு கிடைத்த வாய்ப்பு, நான் சிறிய பையனாக இருக்கிற போது 1963 இடைத்தேர்தலிலே திருவண்ணாமலை தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பொறுப்பாளராக தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்று பிரச்சாரம் செய்தபோது என் தந்தையோடு சிறிய பையனாக போய் முதலாக அவரை பார்த்த நினைவு. அதற்கு பிறகு தூர இருந்து பல நாட்கள் பார்த்திருக்கிறேன். கூட்டங்களில் அவர் பேசுவதை கேட்டிருக்கிறேன். மிக நெருக்கமாக 1986 ஆண்டு முதலாக நான் சாவல்பூண்டி என்கிற என்னுடைய கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியின்றி எம்ஜிஆரினுடைய ஆட்சி காலம், அதிமுகவின் ஆட்சி காலம், அந்த காலத்திலேயே என்னுடைய சாவல்பூண்டி ஊராட்சியினுடைய தலைவராக ஒரு திமுக காரன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதை தலைவர் கலைஞரிடத்திலே என்னை கொண்டு போய் திருவண்ணாமலையில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளாக இருந்த பெரியவர் முருகையன் அவர்களும், மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் தா பொன்முடி அவர்களும், மாண்புமிகு கு பிச்சாண்டி அவர்களும் கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தினார்கள். இவர் எங்கள் மாவட்டத்தில், குறிப்பாக எங்களுடைய பகுதியில், தொகுதியில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர். இவர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக, திருவண்ணாமலை ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறார் என்று தலைவர் கலைஞரிடத்திலே என்னை அறிமுகப்படுத்திய போது தலைவர் கலைஞர் அவர்கள் இதை முரசொலியிலே செய்தியாக போடுங்கள் என்று அங்கே இருந்த ஆர்காட்டாரிடமும் சண்முகநாதனிடம், அவருடைய உதவியாளர் சண்முகநாதனிடம் அவர்களிடம் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். மறுநாள் முரசொலியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாவல்பூண்டி ஊராட்சி மன்ற தலைவராக திமுக கழகத்தைச் சேர்ந்த திருவண்ணாமலை ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சாவல்பூண்டி மா சுந்தரேசன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற செய்தி மறுநாள் முரசொலியிலே வந்தது. அன்று முரசொலியிலே என்னுடைய பெயரை அவர் வாயாலே செய்தியாக போடுங்கள் என்று சொன்ன தலைவர், அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலம் என்னுடைய கவிதைகளை கவிஞர் சாவல்பூண்டி சுந்தரேசன் என்று 300க்கும் மேற்பட்ட கவிதைகளை முரசொலியிலே வெளியிட்டு தமிழகம் முழுவதும் என்னை அறியச் செய்தார், அறிமுகம் செய்தார். இந்த 32 ஆண்டுகளிலே அவரிடத்திலே பல நேரங்களில் நான் பேசுவதற்கான வாய்ப்பு, என்னையா கவிஞரே, என்ன சாவல்பூண்டி என்று என்னை அவர் விழித்து பேசிய காலங்கள் ஏராளம். அதையும் தாண்டி நேற்று நான் சொன்னது போல தலைவர் கலைஞர் எந்தெந்த இடைத்தேர்தலுக்கெல்லாம் வந்தாரோ அந்த இடைத்தேர்தலிலெல்லாம் தலைவர் கலைஞருக்கு முன்னாலே அவர் வருவதை கட்டியம் கூறி பேசி சென்றவன் நான். என்னை நேரடியாக தலைவர் கலைஞர் அறிந்தவராக இருந்தார், தெரிந்தவராக இருந்தார். அப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு நான் அந்த வழியாக போகிற போது அவர் இல்லையே என்ற அந்த நினைவு என்னை வாட்டியது, வதைத்தது. 38 வருடங்களுக்கு முன் போட்டியின்றி தலைவராக, ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் இந்த 38 வருடங்களும் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக தொடர்ந்து
நானே அங்கிருந்து இன்னும் 3-4 நாட்களுக்கு பிறகு அந்த பதவிக்காலமும் முடிய போகிறது. இந்த நினைவு மாறி மாறி எனக்கு வந்து தலைவர் கலைஞரை நினைக்கின்ற போதெல்லாம் அந்த தலைவனின் பிரிவு என் மனதை வாட்டுகிறது, கண்கள் கலங்குகிறது, நெஞ்சம் விம்முகிறது, நினைவுகள் சுழல்கிறது. அந்த தலைவரை இன்று நான் நினைவு கூறுவதற்கு காரணம், அந்த வழியாக செல்லுகிற போது கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். நான் வாழ்ந்ததற்கான அடையாளமாக அதை நினைக்கிறேன். நண்பர்களே, நாளை சந்திப்போம். அறியாமை அடிமைத்தனம் விலக்கு, பகுத்தறிவு சுயமரியாதை பழக்கு, மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. நன்றி, வணக்கம்.